இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நிறைய வாங்க. இயேசு இன்றைக்கு என்ன செய்யறாரு? இயேசு இன்றைக்கு என்ன செய்யறாரு? உயிரோடு இருக்கிறார். ஆமென். அதுக்குதான் அந்த சாந்த். நம்ம எல்லாரும் யார ஆராதிக்க வரல அப்படின்னா, செத்து போன ஒரு கடவுளை ஆராதிக்க வரல, உயிரோடு இருப்பவரை. அவர் இன்றும் என்ன செய்யறார் அப்படின்னா, வாழ்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாரையும் என்ன செய்வதில்லை அப்படின்னா வெறுத்து ஒதுக்கி தள்ளுவதே இல்லை. தம்மை நோக்கி வருகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை பொழிகிறார் அப்படின்னு சொல்லிதான் வேதாகமம் சொல்லுது. நம்மை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை என்ன செய்யறாராம்? அவர் பொழிந்து கொண்டே இருக்கிறாராம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஒரே ஒரு பகுதியை நாம் வாசித்து விட்டு அப்படி நாம் கடந்து செல்வோம். திருப்பாடலின் புத்தகம் 40வது அதிகாரம் 1வது இறைவசனத்தை வாசிங்க. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாத்தீங்களா? நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அந்த அம்மா நல்லா சாட்சி சொன்னாங்க. எங்கேயாவது இயேசு இருக்கிறாரா? எங்கேயாவது இயேசு இருக்கிறாரா? பாருங்க, அதை பார்த்த உடனே இயேசுவினுடைய படத்தை தான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பார்த்தாங்க. இந்த டாக்டர் போகும்போது அவங்க சொல்லி அனுப்புறாங்க, இவர்கள் தனியாக போக வேண்டாம், இவர்களோடு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க போங்கப்பா. ஏன் அப்படின்னா மனிதர்களால யாருக்கும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா உதவி செய்ய முடியாது. படைத்த ஆண்டவரால எல்லா மனிதருக்கும் உதவி செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்து இருந்தேன், அவரு என்ன செய்யறாரு? பொறுமையோடு காத்தோட ஆண்டவர் யார் பக்கம் சாயிறாரு? யார் பக்கம் சாயிறாரு? ஏன் பக்கம் சாயிரு? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவருக்காக காத்திருக்கும் போது கடவுள் என்ன செய்யறாரா? ஏன் பக்கம் சாய்ந்து என்னுடைய மன்றாட்டை கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை அறியாமல என்ன செஞ்சோம் அப்படின்னா ஒரு சோர்வு உண்டாங்க. நாங்க வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் வலிமை பெறுவார்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுங்க. கல்வி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பறவைகளிலேயே மிக உயரமாய் பறக்கக்கூடிய பறவை எதுதான் அப்படின்னா அது கழுகு. அது என்ன செய்வான்? ஒரு குறிப்பிட்ட அளவை நோக்கி பறக்கும் பொழுது அது பறக்க இயல முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, அது பாறை இடுக்குகள்ல போய் அதை என்ன செய்யும் அப்படின்னா காத்திருந்து அமர்ந்து இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்கள்ல அதனுடைய சிறகுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். அது வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா அது அந்த பாறை இடுக்குகள்ல அமர்ந்துட்டு அந்த சிறகுகள் எல்லாம் விழுந்து அது என்ன செய்யுமா அப்படின்னா புது சிறகுகள் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்கும். சிறகுகள் விழும் பொழுது அதற்கு என்ன உண்டாகும் அப்படின்னா அதிகமான வலி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அறிஞர். அது புது அந்த ரெக்கை வளர்ற வரைக்கும் அந்த இடத்துல காத்து அது வளர்ந்து பெருசாகி அது பறக்கிற அளவு வந்த உடனே அது என்ன செய்யுமா? சிறகை அடித்து அது எந்த லெக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சதோ அதை விட அதிகமான உயரத்திற்கு அது பறந்து செல்லும். காத்திருப்பதனுடைய பலன் அதான் நான் சொல்றேன். ஆண்டவருக்காக காத்திருப்போர் புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயரே பறந்து செல்வர் என்று வேதாகமம் சொல்லுங்க. நீங்க நிறைய ஜெப கருத்துக்களோட இந்த இடத்துல என்ன செய்யலாமா? அமர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு வேதனையில என்ன செய்யலாம் அப்படின்னா அமர்ந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு நோயில என்ன செய்யலாம் அப்படின்னா அமர்ந்திருக்கலாம். நாங்களுடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, காத்திருப்பு
நமக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்க போகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் அவர் மட்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா விடாம பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய நன்மை தரத்தை நோக்கி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எழுதி வாசிக்கலாம். திருப்பாடலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது இறைவசனம். ஆண்டவர் என்னை தன் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்னை நேசித்திருக்கிறாராம், தன்னை அன்பனாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் மன்றாடும் போது அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது அவர் எனக்கு என்ன செய்யறார்? செவி சாய்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவரிடத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு அவர் என்ன செய்யறாரா அப்படின்னா உடனே பதில் கொடுக்கிறா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அந்த பாடல் படிச்சோம். நீ எதிர்பார்க்கிற நன்மை இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனிதருக்குள்ளாக ஏதோ ஒரு நன்மைகள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா தேவைப்படுகிறது. எல்லா மனிதருக்குள்ளாக இவங்கதான் அவங்கதான் அப்படிங்கல, ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ப மனிதருக்கு நன்மைகள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா தேவைப்படுகிறது. அல்லேலூயா. யாருமே இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்ன நோக்கத்தோடு வந்திருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து. சிலர் பாத்தீங்க அப்படின்னா பக்கமா லிஸ்ட் வச்சிருக்கும். கடவுளிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில என்ன செய்கிறது அப்படின்னா தினம் தினம் நம்மளை வேதனைப்படுத்துது. இந்த காரியம் அந்த காரியம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஏதோ ஒரு வழியில உன் வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னா ஒரு முள்ளு போல சில பிரச்சனைகள்ல சில வேதனைகள்ல அநேக நேரம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சிக்கி கொண்டு நான் வேதாகம் சொல்லிட்டு பாருங்க, கடவுள் என்னை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா அன்பனாக இருக்கு. கடவுளுக்கு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அன்புக்குரிய. இந்த வார்த்தை அவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கடவுளுக்கு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அன்புக்குரியவன். என்ன மட்டும் இல்ல, இருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா என்னுடைய அன்புக்குரிய மகள், என்னுடைய அன்புக்குரிய மகள் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய பார்வை நம் மீது இருக்குது. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள் சோர்ந்து போவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது, என்னால ஒண்ணும் செய்ய இயலாது, என் குடும்பத்தை பிரச்சனையை யாரால தீர்க்க முடியாது. பாத்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே பாத்தீங்க அப்படின்னா இகழ்ந்து சோர்வுக்கு உள்ளாகி அவங்க பாத்தீங்க அப்படின்னா முடங்கி போய்விடும். வேத வார்த்தை சொல்லுவாங்க, கடவுள் என்னை தன் அன்பனாக தெரிந்தெடுத்தார் அப்படின்னு. அப்ப கடவுளுடைய பார்வையில அவர் ஒவ்வொருவரையும் அவர் அப்படித்தான் பார்க்கிறார். இடத்துல அவர் நின்று பார்ப்பார் அப்படின்னா ஒவ்வொருவரையும் எப்படிதான் பார்ப்பார் அப்படின்னா என் அன்புக்குரிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிதான். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை எப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு பாசத்தோடு ஒரு நேசத்தோடு அவர்கள் படுகிற ஒரு வேதனையை என்ன செய்ய முடியாது அப்படின்னா சகித்து கொள்ள முடியாது. எல்லாம் பெரியவங்க தான் இருக்கு. தாய் தகப்பனுக்கு தான் ஒரு பிள்ளை ஓடி போகும்போது கீழே வந்துட்டு என்ன செய்வீங்க? அது அடியப்படுறது. தாய் உடனே என்ன செய்வாங்க? ஓடி அந்த குழந்தைய தூக்குவாங்க. தகப்ப என்ன செய்வாங்க? எங்கடா ஒண்ணு செய்யறடா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தையின் மீது அவ்வளவு கரிசனை இருப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னா அது அன்புக்குரிய அவர்களுடைய பிள்ளை. ஆமே, கடவுளும் என்ன அப்படிதான் பார்க்கிறார், இது என்னுடைய அன்புக்குரிய பிள்ளை. அவர் இடத்துல நான் கேட்கும்போது 2வது வசனம் அப்படிதான் சொல்லுது, கடவுள் என்னை தன் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார். நான் செவிக்கும் பொழுது, நான் மன்றாடும் பொழுது, நான் வந்து கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறார் அப்படின்னா என்னுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுத்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 நாட்கள் நேற்று ஒரு சம்பவம் நான் வாசித்தேன். ஒரு முஸ்லிம் சகோதர குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரர் ஒரு சொன்ன அந்த சாட்சி பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் முஸ்லிம் குடும்பத்திலிருந்து அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா கடவுளுடைய அந்த இறையாட்சிக்குள்ளாக அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுடைய மனைவி அதில் எப்படி இருக்காங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, கடவுள் மீது நல்ல பற்றுறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தை ஏனோ தானோன்னா ஜெபம் பண்ணுவேன். அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா, என் மனைவிக்காக கோயிலுக்கு போவேன், என் மனைவி சொல்றாளே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வோம் அப்படின்னா ஜெபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்க அப்படின்னா அப்படி நாட்கள் கொஞ்ச நாளாக சென்று கொண்டு வந்த வேலையில திடீர்னு அந்த சகோதரனுக்கு உடலிலே ஒரு சில பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சூழ்நிலையில் எப்படி ஆயிட்டார் அப்படின்னா நடக்க முடியாத அளவுக்கு அந்த சகோதரன் பெட்ல படுத்துட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு இருக்கும்போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, வெகு சீக்கிரத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணணும், ஒருவேளை ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா 1 வாரம் கூட என்ன செய்ய முடியாது அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை தாங்காது, நீங்கள் மரித்து போவீர்கள் அப்படின்னா. மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு வேலையில தான் அநேக மனிதர்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா சில உண்மைகள் சில காரியங்கள் எல்லாமே என்ன செய்கிறது அப்படின்னா புரியுது. இவரு இயல்பாவே கடவுளை அறிந்து கொண்டு ஆனாலும் முழுமையாக என்ன செய்வதில்லை அப்படின்னா அதுல வரல. டாக்டர் சொல்லிட்டப்ப ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா 1 வாரத்துக்குள்ளாக என்ன செய்வீங்க அப்படின்னா மறித்து போவீர்கள். அப்ப ஆபரேஷன் பண்ணா நான் எழுந்து நடக்கலாமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி. அப்படியும் போக முடியல, இப்படியும் போக முடியல. அவர் கடவுளை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். அவர் சொல்றாரு, நான் அது வரைக்கும் நான் ஏனோ தானோம் தான் செபிச்சேன், நான் உண்மையா என்ன செய்யல அப்படின்னா ஜெபிக்கல. 10ஓட 11 என்னுடைய மனைவிக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஜெபித்தேன். அன்றைக்குதான் முதலாவதாக நான் உண்மையா ஜெபிக்க ஆரம்பித்தேன். கடவுளை மருத்துவர்கள் சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும், நான் இது எல்லாவற்றையும் காலம் கடந்தவர், உமக்கு இது லேசான காரியம், என் வாழ்க்கையில நடக்கிற இந்த பிரச்சனை உமக்கு லேசான காரியம், நீர் நினைத்தால் 1 நொடியில என்னை எழுந்து நடக்க வைக்க முடியும். எவ்வளவு நம்பிக்கையான ஒரு ஜெபம் பார்த்தீங்க. பாத்தீங்கன்னா அவர் செபித்துட்டு நாள்ல என்ன செஞ்சார் அப்படின்னா படுத்துட்டார். டாக்டர் திரும்ப வந்து அவர்களுக்கு உண்டான சில ட்ரீட்மெண்ட்டை அடுத்து அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் சொல்றாரு, 1 வாரத்திற்குள்ளாக மறித்து போய்விடுவேன்னு சொன்ன அதே டாக்டர் என்ன சொன்னாரு, நீ ஒரே வாரத்துல எழுந்து நடக்க விடுவாங்க, நான் சுத்தமாக ஆண்டவருக்காக வாழ்கிறேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புது வாழ்வை தொடங்கி வைக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் எழுந்து நடக்கவே முடியாது, முடங்கி போயிருந்தேன், என் வாழ்க்கையில அவருடைய அருள் பார்வை 1 நிமிஷம் பட்டுச்சு, எது முடியாதுன்னு செஞ்சதோ அதை முடித்து என் ஆண்டவர் வைத்துக் கொடுத்தார். ஒரு வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது அப்படின்னா அது ஏனோ தானம். அதுலயும் குறிப்பாக இறை வார்த்தையை குறித்து சொல்லப்பட்ட அது உயிர் உள்ளது. அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆற்றல் இருக்குது. சொல்றாரு, நான் எதற்காக இதை அனுப்பினோ அது இந்த பூமிக்கு வந்து பலன் கொடுக்காம திரும்ப என்னிடத்துல வராது அப்படிங்கிறது. நம்ம விரும்பினாலும் நம்ம விரும்பட்டாலும் கடவுள் என்னை நோக்கி அனுப்பிய அந்த இறை வார்த்தை அது பலனை கொடுக்காமல் அது என்ன செய்யாது அப்படின்னா அது திரும்பி போக. அவருக்கு இந்த நாளிலே நம்மளை நோக்கி ஒரு இறை வார்த்தையை அனுப்புகிறார். கடவுள் என்னை தன்னுடைய அன்பனாய் தெரிந்து கொண்டுள்ளார். எவ்வளவு பெரிய வாக்கியம் வருது. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கு மத்தியிலையும் கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய அன்புக்குரியவன் அப்படிங்கும். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா என் சிந்தனை சரியில்லை, என் நடத்து சரியில்லை, என்னுடைய பேச்சு சரியில்லை, என்னுடைய காலம் சரியில்லை,
இவ்வளவுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய அன்புக்குரியவன் அப்படி. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீ என்ன பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய்ப்பு. இந்த வார்த்தையை திரும்ப வாசிங்க. கடவுள் என்னை தன்னுடைய அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில எனக்கு இருந்தாலும், என் பிரச்சனை டாக்டர் கைவிட்டாலும் சரி, யார் என்னை கைவிட்டு உதறினாலும், என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு என் ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிறகு நாம் அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். தொடக்க நூலின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 24, 25வது இறைவசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்க. யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க, யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க, ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபோடு மற்போரிட்டார். யாக்கோபை குறித்துள்ள எல்லா காரியமும் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு தெரிந்த காரியம் தான். அவர் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு தன்னுடைய அண்ணனுக்காக பயந்து என்ன செஞ்சார் அப்படின்னா அங்க போனார். அங்க போய் அவரு தன்னுடைய மனைவிக்காக கிட்டத்தட்ட 7, 14 திரும்ப தன்னுடைய உடைமைகளுக்காக ஒரு 6 வருஷம், மொத்தம் 20 வருஷம் என்ன செஞ்சாப்ப அப்படின்னா தன்னுடைய மாமனார் வீட்டிலே வேலை பார்த்தார். பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆண்டவர் அவரை எல்லா வித ஆசைகளாலும் என்ன செஞ்சார் அப்படின்னா நிரப்பினார். அவருக்கு ஆடு மந்தை இருந்துச்சு, மாட்டு மந்தை இருந்துச்சு, பிள்ளைகள் ஏராளமாக இருந்தார்கள். அநேக ஆசீர்வாதங்கள், அநேகங்கிறத காட்டிலும் எல்லா வித ஆசீர்வாதங்களாலும் யாக்கோபை ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நிரப்பினார். இப்போ தன்னுடைய மாமனாரை விட்டு அவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு போகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி வந்ததை நிமித்தம் அவருக்காக இவர் பயந்தார். சில நேரங்கள்ல சில சம்பவங்கள்லாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையா இருக்கு. யாக்கோபை எதிர்த்து அவரை சண்டையிட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வந்தார். அவர் கடவுள் அவருக்கு நேர தோன்றி, நான் உன்னை பெருகு பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கூட இருப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சார் அப்படின்னா அநேக வாக்குறுதிகளால் யாக்கோபை நிரப்பினார். ஆனாலும் அவர் போகும் பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் அஞ்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய விளைவாக அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா தனக்குரிய எல்லா ஆசைகளையும் அவர் 2ஆக பிரிப்பார். ஏதாவது சொல்லுகிறது அவர் ஏன் அப்படி பிரிச்சார் அப்படின்னா ஒருவேளை ஏசா ஒரு பகுதியை அழித்தாலும் இன்னொரு பகுதியாவது மிஞ்சும் அப்படின்னு சொல்லிதான் அவர் 2ஆக பிரித்தார். ஆனா ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உன்னை நான் பழுகி பெருகி அவன் உன்னை மிகுதியாக என்ன செய்வான் அப்படின்னா பெருக செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்க அப்படின்னா அது எல்லா அந்த பகுதிகள் எல்லாம் முன்னே சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர் மட்டும் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் தனியாக தங்கி போட்டார். அல்லேலூயா. அங்க தங்கி இருக்கும் போது நடந்த அந்த நிகழ்வு தான் இங்க நம்ம வாசிக்கப்படுகிறோம். அந்த பகுதியை திரும்ப வாசிக்கணும். யாக்கோபு மட்டும் இங்கே இவ்வாறு தனித்திருக்க, ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர், எந்த ஆடவர்? அங்க ஏதாவது சொல்ல கடவுளுடைய தூதர் என்று சொல்லப்பட்டது. அது யாரு? கடவுளுடைய தூதர் யாக்கோவோடு போராடும் போது என்ன செய்ய முடியலையா? வெற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் மற்போரிட்டு ஜெபித்தோம் அப்படின்னா கடவுள் அதுல என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கும். உங்களோடும் என்னோடும் சேர்ந்து. அல்லேலூயா. அந்த வசனத்துடைய அந்த அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியுதா? ஒரு காரியத்திற்காக நாம் கடவுளிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவரால என்கிட்ட என்ன செய்ய முடியாது அப்படின்னா இதை நான் தர மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட அவரால் சண்டை போட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன்னா உங்களுக்கு நல்ல அந்த அந்த வார்த்தையினுடைய அந்த அர்த்தம் நல்லா புரியுது. அலையா இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழித்து என்னுடைய மகளுக்கோ திருமணம் இருக்கு. சூழ்நிலையில் சரியே இல்லாம இருக்கு. அதற்குண்டான சூழ்நிலை எதுவுமே சரியாமல் இல்லாம இருக்கு. ஆனா கடவுள் இடத்துல மட்டும் ஆர்வமா அவருக்காக அவரை நோக்கி காத்திருந்து விடாப்பிடியா செவித்தேன்னு சொன்னா அவரால் எனக்கு அதை தராம இருக்கவே முடியாது என்று வேதாகம் ஏதோ ஒரு கருத்துக்காக நீங்க இந்த இடத்துல ஜெபிக்கிறீங்க. அந்த செபத்தை நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா பெற்றுக்கொண்டுதான் போவீர்கள். ஏதோ ஒரு சும்மா சொல்லுங்க, இறை வார்த்தை நமக்கு சொல்வது அது 100% உண்மை என்று வேதம் சொல்லுது. உண்மையில அது 100% உண்மை என்று வேதாகவும் சொல்லுவேன். ஒரு சான்றை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி அங்க பின்னாடி இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு இடத்துல இந்த சான்றை சொல்றேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனமா கவனிங்க. கவனத்தை என்ன செய்யாதீங்க அப்படின்னா செதற விடாது. இந்த இடத்துல விட்டு நம்ம போகும் பொழுது என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறோமோ அதை வாங்கிட்டு தான் கடவுள் என்ன செய்யணும். நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். அலையா சில நேரம் சின்ன பிள்ளைகள் நினைக்கலாம் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம், சும்மா வந்துட்டு தான் இல்ல. உங்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தகுந்து நிரம்பி அவர் வழி முடியாத நிரம்பி அனுப்புவோம். அலையா என்ன ஆசீர்வாதம் தேவைன்னு தெரியாது, ஆனா அதை உங்களுக்கு கொடுத்துதான் அனுப்புறேன். பாருங்க, எனக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் திருமணம் ஆகி 10 வருஷம் தான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கழிச்சுதான் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துல திரும்ப ஒரு பையன், முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை, 2வது ஒரு பையன். 10 திருமணமாகி வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க 2 பேரும் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னோம். என்ன அப்படின்னா, நமக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெளியேறு அப்படிங்கிற அந்த பேரை செலக்ட் பண்ணும். அவ சொன்னா பொம்பளை பிள்ளை பிரச்சனை என்ன செய்ய முடியும், பொம்பளை பிள்ளை பிரச்சனை நீ ஒரு பேரை செலக்ட் பண்ண முடியும். அப்ப நிறைய பேரை செலக்ட் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏன் இருதயத்துக்குள்ள ஆம்பளை பையன் பிறந்தா இந்த பேரு, அவ இருதயத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அப்படி போயிட்டே இருந்துச்சு. 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. திரும்ப நானே என்ன யோசிச்சேன். வேதாவும் சொல்லிருக்கு, இருவர் மனம் ஒத்து இருந்தா நான் அந்த காரியத்தை என்ன செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு தருவேன் என்று. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம வீட்டுல ஒரு மனம் ஒத்து இருக்கு, யாருடா இங்கிட்டு ஒரு ஆள் இருக்கு, அங்கிட்டு ஒரு ஆள் இருக்கு, அங்கிட்டு ஒரு ஆள் இருக்கு, இங்கிட்டு ஒரு ஆள் இருக்கு, அப்ப எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யலாம் அப்படின்னா நினைக்கலாம். வேத வார்த்தை சொல்லுகிறது 100% உண்மை. இருவர் மனம் ஒத்து இருந்தா அதை நான் கண்டிப்பாக என்ன செய்வோம் அப்படின்னா தருவேன் அப்படிங்க. அதனாலதான் என்ன செய்யறோம் அப்படின்னா உங்க இடத்துல இருந்து ஜெபிக்கணும். இங்க இருவர் அல்ல, ஒரு ஐக்கியமும் என்ன செய்கிறது அப்படின்னா உங்க கருத்துக்காக மனம் ஊற்றி ஜெபிக்கிறது. அலையா அதனாலதான் சொன்னேன், நீங்க என்ன விண்ணப்பத்தோடு வருகிறீங்களோ அதை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். ஏன் அப்படின்னா உங்க கருத்தோடு ஒரு ஐக்கியமே என்ன செய்கிறது அப்படின்னா ஒருமித்து ஜெபிக்கிறது. ஆமென். ஏதோ ஒருவர் 2 பேர் இல்லை, இருக்கு 5 பேர் மட்டும் இல்லை. உங்களுடைய கருத்துக்காக ஜெபித்த 5 பேர் மட்டும் இல்ல, முழு ஐக்கியமே வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், வருகிற மக்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி வாரம் முழுவதும் என்ன செய்கிறது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கு இசைந்து என்ன செய்கிறது அப்படின்னா ஜெபித்து கொண்டே இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா தைரியமா சொல்றோம், உங்களுடைய விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். பாத்தீங்க அப்படின்னா அப்போ சேர்ந்து நம்ம ஒருமித்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சிந்தனை என்ன செய்யப்பட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். ஆம்பளை பையன் இல்லை, பொம்பளை பிள்ளையை தாங்காண்டவரே பேசும் பொழுது எந்த குழந்தைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற உள்ள 2 பேருக்குள்ளே இருக்கு. ஆனாலும் அவளுக்கு ஆசை பொம்பளை பிள்ளை மேல இருக்கு, எனக்கு ஆசை ஆம்பளை பிள்ளை மேல இருக்கு.
ஹல்லேலூயா. ஆனா பேசும்போது சொல்றாங்க எந்த குழந்தை தந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அது உண்மைதான். அதுக்காக எந்த குழந்தை தந்தாலும் கடவுள் இடத்துல என்ன செய்வதில்லை அப்படின்னா வருத்தப்படுவதில்லை. ஆனாலும் ஒரு ஆசைன்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அவளுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு 5 வருடங்கள் ஆகணும்னு இல்ல, நம்மளுடைய எண்ணங்களை மாத்திக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நான் அவளோடு இணைந்து திரும்பவும் பெண் பிள்ளைகளுக்காக செபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு பிறந்த முதல் பிள்ளை என்ன அப்படின்னா பொம்பளை பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயங்கர படிச்சு அவங்க பேசுற பேச்ச பாத்தீங்க அப்படின்னா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, முதல் பிள்ளை என்ன அப்படின்னா பொம்பளை பிள்ளை. அடுத்த 1 வருஷத்திலே ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிள்ளை யாரு அப்படின்னா ஒரு ஆம்பளை பையன். திருமணமாகி 1 வருஷத்துல அந்த பையனுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா பேரை செலக்ட் பண்ணோம். 11வது வருஷத்துல அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் என்ன அப்படின்னா வெளியே. குழந்தை 11 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிட்டு அப்படின்னா பேர் செலக்ட் பண்ணி ஆயிடுச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஏதாவது சொல்லுது, தாயினுடைய கருவறையில உருவாவதற்கு உண்மையே நான் உன்னை அறிச்சிருக்கேன். என்னுடைய பிள்ளை கருவை உருவாகும் போது எப்படிதான் 10 வருஷத்துலதான் கரு உருவாயிருக்கு. ஆனா ஆண்டவர் எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த பேர் செலக்ட் பண்ணிட்டாரு? 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கும் பேர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் செலக்ட் பண்ணிப்பாருன்னா வேதாகம் சொல்கிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பே நீங்களும் நானும் அவருடைய பார்வையிட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களே இனி அவர் மறப்பாருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பேரு வச்சுட்டாரு அப்படின்னா உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை என்னையும் நினைவு கூர்ந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நினைப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துல யார் நம்மளை விட்டு தூர போனாலும் என்னை ஒரு நாளும் அவர் வெறுக்கவும் மாட்டார், என்னை விட்டு தூரவும் போக மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. கடவுள் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டாரா? கைவிடவும் மாட்டார், நம்மளை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தாயினுடைய கருவறைக்கு முன்பாகவே, நான் கருவறையில் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை பெயர் எழுதி அழைத்துள்ளார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4 இருந்து நம்ம வாசிக்கலாம். எல்கானா தாம் பணி செலுத்திய நாளில் தன்னுடைய மனைவி பெனினாவுக்கும் அவருடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அவர்களுடைய புதல்வர் புதல்வியருக்கு பங்கு கொடுப்பது உண்டு. அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கை தான் அழைத்தார். அவருக்கு ஒரே பங்கை தான் அழைத்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருப்பதனால் அவருடைய சட்டத்தை அவரை துன்புறுத்தி வதைத்தார். 9வது வசனத்துல வாசிங்க. ஒரு நாள் அவர்கள் சிலோவில் உண்டு குடித்த பின் அண்ணா எழுந்தார். குரு ஏறி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். அண்ணா என்ன செஞ்சாங்க? மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமையில் சவர கத்தியே படாது என்றார். பாருங்க, அண்ணா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் என்ன செய்யறார்கள் அப்படின்னா ஆலயத்துல இருந்து
அழுது புலம்புகிறார். அழுது புலம்பி அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறாப்புல, நீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீர்களானால் அப்படின்னு சொல்லல, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீர்களானால் நான் பாத்தீங்க அப்படின்னா அதை உமக்கே தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பிரைஸலா பிரைஸலா. அதுக்கு தொடர்ந்து வாசிங்க. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மண்டாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். தூரத்தில் இருந்து குரு, ஏலிங்கிறவர் யார் அப்படின்னா குரு, அவர் தூரத்துல இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அண்ணா ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை என்ன செய்யறாரு அப்படின்னா கூர்ந்து கவனிக்கிறார். இந்த சத்தம் கேட்கல, அவருடைய வாய் அசைப்பு என்ன செய்கிறது அப்படின்னா அவருக்கு புரியுது. பிரைஸ்லா பிரைஸ்லா. வாசிங்க. அவர் என்ன செய்யறார் அப்படின்னா உள்ளத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அசைந்து கொண்டு. வேதனுடைய உச்சக்கட்டம் தான் சில வார்த்தைகள் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வெளியே வராது. இயல்பா பாத்தீங்க அப்படின்னா அனைவரும் சொல்லுவாங்க, நீங்க கடவுளுடைய சமூகத்துல அழகுன்னு தோணுச்சு அப்படின்னா நல்லா அழுகுறீங்க, என்ன செய்யாதீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன செய்யாதீங்க அப்படின்னா வைத்துக் கொள்ளாதீங்க. வேதாகம் சொல்றது கவலை ஒரு மனிதனை என்ன செய்யும் அப்படின்னா நோய்க்கு உட்படுத்தும் என்று சொல்லப்பட்டது. கவலை ஒரு மனுஷனை என்ன செய்யுமா? நோய்க்கு உட்படுத்தும். அப்போ கவலை எனக்குள்ளாக பெருகும் பொழுது, சில வேதனைகள் எனக்குள்ளாக வரும் பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யுமா அழுந்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா முழுசா அவருக்கு கொடுத்துரும். இல்லையா? ஏன் அப்படின்னா சில நேரங்கள்ல வேதனை அதிகமாகும் பொழுது நம்மளை அதை என்ன செய்யும் அப்படின்னா ஊமையாக்கிவிடும். அந்த நிலைமைக்கு ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. வேதாகம் சொல்லுறது அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா உள்ளத்தில் உள்ள அந்த வேதனைய ஒரு புலம்புறாக கடவுளிடத்துல உதடு மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னா அது அசைகிறது. இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. அவரை ஒரு குடிகாரி என்று கருதி ஏலி அவரை நோக்கி எவ்வளவு காலம் குடிகாரியா இருப்பாய், மறு அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே. என்ன சொல்ற பாத்தீங்களா? யாரும் உள்ள நொந்த ஒரு பெண்ணிய எவ்வளவு வேதனை அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்திருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம படுகிற வேதனை இன்னொரு மனிதரால என்ன செய்ய முடியாது அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் சொல்லுவாங்க, அதிகமா சில பெண்கள் வீட்டுல கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வேதனையில என்ன செய்யறாங்க அப்படின்னா சிற்கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வேதனை அவங்களை வந்து வேதனைப்படுத்துது. அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்காவே என்ன செய்யறாங்க அப்படின்னா அநேக ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. ஆனா அநேகருக்கு மனிதர்கள் படுகிற வேதனையும் மனிதர்கள் படுகிற துயரமும் என்ன செய்வதில்லை அப்படின்னா புரிவதில்லை. அப்படி புரிவதற்கு நாம் ஆசைப்பட்டால் கூட என்ன செஞ்சிடும் அப்படின்னா தோற்று போய்விடுது. பாருங்க, ஏலி அப்படிங்கிற குரு கடவுளுடைய இல்லத்துல பணி செய்கிற ஒரு மனிதன். வேதாகமம் சொல்கிறது அவருடைய பிள்ளைகள் ஒரு சில தவறுகள் செய்தார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் அவர் எப்படிப்பட்ட மனிதர்னா கடவுளுக்கு முன்பாக ஒரு நல்ல விதமான ஒரு மனிதன். அவருடைய பார்வையில அங்க ஒரு பெண் என்ன செய்யறா அப்படின்னா ஜெபிப்பது எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு குடிகாரியை போல அவருடைய கண்ணுக்கு தெரியும். அலேலூயா. நான் சொல்றா பாருங்க, நான் மனம் நொந்த பெண் அப்படின்னு. அதுதான் வேதனுடைய உச்சக்கட்டம். எவ்வளவு கண்ணீர் அந்த பெண் வடிச்சிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனா எல்லா வேதனைக்கும் ஒரு பதில் எங்க இருந்துச்சு அப்படின்னா அவள் ஜெபித்த அந்த ஆண்டவர் இடத்துல இருந்துச்சு. பாருங்க, அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வு பாருங்க, வாசிங்க. திராட்சை ரசத்தையோ நான் எந்த மதுவை நான் அறிந்தவில்லை, மாறாக ஆண்டவருக்கு என்னுடைய உள்ளத்தை கொட்டிக்கிட்டு இருக்கேன். வாசிங்க.
உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களில் என் துன்ப துயர மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு மனிதருக்கு ஏற்படுகிற துன்பம் அது என்ன செய்கிறது அப்படின்னா அவனை ஆள் துயரத்தில் ஆழ்த்து விடுது. இல்லையா? அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்வாரு, நீ துணிவோடு போ, நீ ஜெபித்த ஆண்டவர் உனக்கு தக்க பதிலளிப்பார். அலையலுயா அலையலுயா. வேதாகமம் சொல்கிறது, அதற்கு அப்புறம் அண்ணாங்கிற அந்த பெண்ணு மனம் நசந்து அளவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு. அலையலுயா அலையலுயா. நீ செபித்த அந்த விண்ணப்பத்திற்கு உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு பதிலை கொடுப்பார். நீ மனம் சோர்ந்து போகாம போனாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே வேதம் சொல்கிறது, அதற்கப்புறம் அந்த பெண்ணு கவலைப்பட்டு கலங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. இல்லையா? ஆண்டவர் ஒரு மகனை, அதுவும் இஸ்ராயேல் தேசத்தினுடைய முக்கியமான இறைவாக்கினரான சாமுவேல் என்ற ஒரு மகனை அந்த அண்ணாங்கிற சகோதரிக்கு ஆண்டவர் பரிசாக கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் படுகிற வேதனை அனைத்து நேரங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னா, மனிதருக்கு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுள் நன்றாக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நம்மளை அறிவித்து இருக்கும். அவர் இன்றைக்கு நம்மளுக்கு பதிலை கொடுப்பதற்கு நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சான்று, இன்னொரு சான்றையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். திருப்படலின் புத்தகம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். என்னுடைய துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில், வேதம் அழகா சொல்கிறது பாருங்க, உங்களுடைய தோற்பையில் என்னுடைய கண்ணீரை என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா சேர்த்து வைத்துள்ளீர். அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்குங்க அவர் கண்ணீரை சேர்த்து வைக்கிறது? தோற்பையில் அவருக்கு என்ன ஆசையா? தோற்பனா என்னன்னு தெரியுதா? இந்த ஒட்டகத்துல இருப்போம் அப்படிமா, இந்த பாலை நிலத்துல போகும்போது தண்ணீர் இல்லைன்னா அதை எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? குடிச்சுக்கலாம். அது ஒரு நாளும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த தண்ணி என்ன செய்யாதான்? தீர்ந்து போகாது. அது அதுலதான் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கடவுள் என்னுடைய கண்ணீர் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு சொல்லி இருக்காங்கள, ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கா, அதுல வச்சிருக்க வச்சிருக்கோம் சொல்லுறது தோற்பையில் வைத்திருக்காரு. எத்தனை வருஷம் ஆனாலும் அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கடவுள்கிட்ட இருக்கும். அந்த கண்ணீருக்கு கண்டிப்பான பதில் நன்றி. நாம் எடுத்து வாசிக்கலாம். திருத்துவர் பணிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது இறை வசனத்தை வாசிக்கலாம். கடவுள் நாசரேத்தூர் இயேசுவின் மீது தூய ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் கடவுள் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சென்ற இடமெல்லாம் என்ன செய்தார்? நன்மை செய்து கொண்டே சென்றார். கடவுளுடைய இயல்பு எப்படி இருக்கு? நன்மை செய்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா அவர் நன்மை செய்பவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நாசரேத்தூர் இயேசுவின் மீது தூய ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் இந்த அவரை சந்தித்த எல்லாருக்கும் என்ன கிடைச்சு அப்படின்னா நன்மை கிடைத்து கொண்டே இருந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நாளிலே சந்திக்கிற உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நன்மை என்ன செய்யும் அப்படின்னா அது கண்டிப்பாக உண்டாகியது. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. அதே வசனம் அப்படி நீங்க 36ல இருந்து வாசிங்க. 34 நினைக்கிறேன். பேதுரு தொடர்ந்து பேச தொடங்கி கடவுள் ஆழ்வார்த்து செயல்படுவது என்பதை கடவுள் என்ன செய்ய மாட்டார்? கடவுள் என்ன செய்ய மாட்டார்? கடவுள் என்ன செய்ய மாட்டாரா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா?
கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? ஆள் பார்த்து செயல்பட மாட்டார். அல்லேலூயா. இவங்க இப்படி, அவங்க அப்படி, இவங்களுடைய குணநலம் தெரியல, இவங்களுடைய பேச்சு தெரியல அப்படின்னு சொல்லி யாரையும் அவர் ஒதுக்குவது இல்லை. அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்பவராகவே சுற்றித் இருந்தார். அல்லேலூயா. தொடக்க நூலின் புத்தகம் 32வது அதிகாரம். தொடக்க நூலின் புத்தகம் 32வது அதிகாரம் 9 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு என் மூதாதை ஆபிரகாமின் கடவுளும், என் மூதாதையரின் ஆபிரகாமின் கடவுளும், என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, என்னுடைய தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி, பாருங்க அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீர் என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன்னுடைய சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பி போ, உன்னுடைய உறவினரிடமும் திரும்பி போ, நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று நான் உனக்கு நன்மையை புரிவேன் என்று உரைத்தீர். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொல்லி பாருங்க, நீ உன்னுடைய சொந்த நாட்டிற்கு என்ன செய்ய போ அப்படின்னா திரும்பி போ, நான் உனக்கு நன்மையே செய்வேன் என்று கூறினீர். அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும், அல்லேலூயா, அடியேனுக்கு நீ காட்டிய பேரன்பு முழுவதற்கும், நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும், நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீர் எனக்கு காட்டிய அந்த அன்புக்கும், நீர் என் மேல காட்டிய அந்த இரக்கத்திற்கும் நான் எப்படிப்பட்டோம் அப்படின்னா தகுதி இல்லாத பாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா அதற்கு அப்புறமாக அந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நான் இந்த யோர்தானை கடந்து என்னுடைய மாமனார் வீட்டிற்கு நான் போகும் பொழுது ஒரே ஒரு கோளோட தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அங்க போனேன். அல்லேலூயா. போகும்போது எப்படி போனாரா? ஒரே ஒரு கோளோட தான் அங்க போனாரு. அங்க போகும்பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், நான் உன் கூட இருப்பேன், நீ எதெல்லாம் நீ கால் வைக்கியோ அந்த இடத்தை எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உனக்கு உரிமையாக கொடுப்பேன் அப்படின்னு. அல்லேலூயா. சொல்லும் பொழுது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ஒரு குச்சியோட தான் என்ன செஞ்சார் அப்படின்னா கடந்து போனார். வேதம் சொல்லுகிறது அவர் திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்கள் நிறைய என்ன செஞ்சார் அப்படின்னா ஆசீர்வாதத்தால் நிரப்பட்டார். அல்லேலூயா. அதனால்தான் அந்த வார்த்தை சொல்றார், நீ எனக்கு பரிவு காட்டுவதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் தகுதியற்ற மனிதன். ஏன் அப்படின்னா என் வீட்டுல என் அண்ணனை நான் ஒரு நேரத்துல என்ன செஞ்சேன் அப்படின்னா ஏமாத்திட்டு வந்தேன். என் அண்ணனுக்குரிய தலைமுறைக்குரிய உரிமை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா தெரியாம திருடிட்டு வந்துட்டேன். அத்தனை தவறு நான் செய்திருந்தாலும் கூட என் மீது நீர் என்ன செஞ்சீர் அப்படின்னா இரக்கம் காட்டி நன்மை புரிந்தீர் அப்படின்னு. அல்லேலூயா. அதே கடவுளுடைய பரிவுள்ளமும் இரக்கமும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த நாளிலே நம்மையையும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா தேடி வந்திருக்கு. அல்லேலூயா. வார்த்தை சொல்கிறது அவர் ஆள் பார்த்து செயல்படாத கடவுள். நீங்க எந்த சூழ்நிலையில இந்த இடத்துல வந்தாலும் அவருடைய வார்த்தை சொல்கிறது இந்த நாளிலே அவர் உங்களுக்கு நன்மை செய்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில இந்த இடத்துல வந்திருந்தாலும் சொல்றாரு, நான் போகும்பொழுது எப்படி இருந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு கோளோட தான் போனேன், ஆனா வரும் பொழுது 2 பரிவாரங்கள் நிறைய நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா பொருட்களோடு வந்தேன். அது என்னுடைய தகுதியினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ என்னுடைய ஊக்கத்தினாலேயோ வந்த அல்ல, நீர் என்னோடு இருந்திராவிடில். வேத வார்த்தை அப்படிதான் சொல்லப்படும். யாக்கோபு அப்படிதான் சொல்லுவார், நீர் என்னோடு இருந்திராவிடில் நீ ஒன்றுமே எனக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கிடைச்சிருக்காது. ஏன் அப்படின்னா என் மாமனார் எனக்கு 3 நேரம் வேலையினுடைய கூலியை மாற்றி மாற்றி கொடுத்தார் அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு மனிதனோடு கடவுள் இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய கடவுளுடைய பிரசன்னம் அவனை தாங்கி நிற்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் என்ன செய்கிறது அப்படின்னா நன்மைக்கு எதுவாய் நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. பாருங்க, ரோமரின் புத்தகம் 10வது அதிகாரம் சீக்கிரமாக எடுத்து வாசிக்கலாம். 8லிருந்து வாசிங்க.
வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. பாருங்க, வேத வசனம் சொல்கிறது பாருங்க, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதமான வார்த்தை எங்கதான் இருக்கா? எங்கதான் இருக்கா? இன்றைக்கு நீங்க ஒரு வேளை நினைக்கலாம், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் போகணும் ஆண்டவரே. நான் வாழ்க்கையில நான் ரொம்ப நாள் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். நான் ரொம்ப நாள் இந்த காரியத்துக்கு என்ன செய்யறேன் அப்படின்னு வேதனைப்படுறேன். நான் ரொம்ப நாள் இந்த காரியத்தை என்ன செய்யறேன் அப்படின்னு எதிர்நோக்குறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த இடத்துல காணப்படலாம். வேத வார்த்தை சொல்கிறது பாருங்க, வார்த்தை எங்கதான் இருக்கு சொல்லுங்க? ஏன் அருகில தான் இருக்கு. நான் ஆசீர்வதிக்கப்பட கடவுளுடைய வார்த்தை ஏன் பக்கத்துலதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுவது பாருங்க, வார்த்தை மிக அருகில் உள்ளது, உன் வாயில். உன் இதயத்தில் உள்ளது. எங்க இருக்கு? ஏன் வாயில, ஏன் இதயத்துல இருக்கு. எதுக்கு? நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வார்த்தை எங்கதான் இருக்கு? நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வார்த்தை எங்கதான் இருக்கு? என் வாயில, என் உள்ளத்துல, என் இதயத்துலதான் இருக்கு. வாசம் இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றுகிற செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய வார்த்தை எங்கதான் இருக்கு? என் பக்கத்துல, என் வாயில, என் இதயத்துல தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய வார்த்தை எங்கதான் இருக்கு அப்படின்னா என் பக்கத்துல, என் வாயில, என் எனக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கள்ள புரட்டம் மணிக்கு நம்ம செய்ய முன் வருவோம் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்மளை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோ வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. என்னதான் இது? யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை. எல்லாத்துக்கும் கடவுள் யார்தான்? எல்லாத்துக்கும் கடவுள் யார்தான்? எனக்கும் கடவுள் யார்தான்? ஜீசஸ். உங்களுக்கும் கடவுள் யார்தான்? அவங்களுக்கு யார்தான் கடவுள்? பிற சகோதர மக்களுக்கு யார்தான் கடவுள்? அதனால்தான் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவராக இருக்கிறார். அல்லேலூயா. யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை பார்த்து ஜெபிக்கிற எல்லாருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை பொழிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில நீங்க அவர் நோக்கி எந்த ஜெபங்களை ஏறெடுக்கீங்களோ அதை அவர் இப்போதே கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதை நீங்க எப்போ விசுவாசித்து அந்த நம்பிக்கையோட உங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போது அந்த காரியத்தில் அற்புதம் நடந்துவிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேத வார்த்தை சொல்கிற படி யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ எல்லாருக்கும் நன்மை செய்பவராக ஆண்டவர் சுற்றி திரிந்தவராக மட்டுமல்ல நம்மத்திலே இந்த நாளிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க லூகாஸ் 19 அதிகாரத்துல சக்கேயு அப்படிங்கிற அந்த ஒரு மனிதனை பார்க்கலாம். ஏதாவது சொல்கிறது, சக்கேயு எப்படி இருந்தார் அப்படின்னா குட்டையா இருந்தார். அதனால இயேசுவை பார்க்க என்ன செஞ்சாராம்? மரத்து மேல ஏறினார். இயேசு கூட வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல வந்த உடனே யாரு தம்மை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களோ, அவர் குட்டையா இருக்காரா, வளர்த்தியா இருக்காரா, நல்லவங்களா கெட்டவங்களா எதுவுமே பார்க்கல, தம்மை பார்ப்பதற்காக ஒருத்தர் மேல ஏறி இருக்காரு சொன்ன உடனே அந்த இடத்துல வந்த உடனே என் ஆண்டவரை அவருடைய அந்த எண்ணம் நுப்பாட்ட வைத்தது. அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் சொல்ல நல்லா புரியுதா? அவருடைய அந்த ஏக்கம், நான் கடவுளை பார்க்கணும், இயேசுங்கிறவரை யாரும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா என் வாழ்க்கையில அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை இயேசுவ பக்கத்துல வந்தோடனே அவர் மேலே திரும்பி பார்த்தார். சக்கேயு, நான் உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆசைப்பட்டா போதுங்க, அவர் உடனே என் கூட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க எது இல்லாம ஆசைப்படணும். எனக்கு அது வேணும், இது வேணும், அது இருந்தா நான் சந்தோஷமாயிருவேன், நான் இது இருந்தா சந்தோஷமாயிருவேன், நான் அப்படி இருந்தா சந்தோஷமாயிருவேன். எது இருந்தாலும் நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது. இந்த உடல், உயிர், இந்த ஆன்மா கடவுள் ஒருத்தர்கிட்டதாங்க திருப்தி. உதாரணமா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் என்னைக்காவது பசி இல்லைன்னு சொல்லியிருக்கோம், சொல்ல முடியாது. காலையில் சாப்பிட்டா மத்தியானம் கண்டிப்பா எனக்கு பசிக்கும், மத்தியானம் சாப்பிட்டா கண்டிப்பா எனக்கு ராத்திரி பசிக்கும். அதே போலதான் நான் இந்த உலகத்துல அனுபவிக்கிற ஒவ்வொரு இன்பம் என்னைக்கு அனுபவிச்சேன் அப்படின்னா திரும்ப ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரமும் கழிச்சு அந்த இன்பம் எனக்கு ஆசைப்பட செய்யும். அது ஒரு நாளும் என்ன விட்டு என்ன செய்யாது அப்படின்னா தூர போகாது. நான் இயேசுவை நான் பற்றி கொண்டு இயேசுவோடு இணைந்து அப்படின்னா அவர் கொடுக்கிற அந்த வாழ்வுலையும் அவர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியும் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு நாளும் குறைந்து போகாத அளவு. நான் கடவுள் தானே வெளிப்படுத்துவதை எப்படிதான் சொல்றாரு அப்படின்னா இருக்கின்றவராக இருக்கு. கடவுள் கொடுக்கிற சமாதானம், கடவுள் கொடுக்கிற மகிழ்ச்சி, கடவுள் கொடுக்கிற எல்லா காரியமும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது நிரந்தரமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் எனக்கு திரும்ப பசி எடுத்து வைக்காது, அது ஒரு நாள் எனக்கு திரும்ப தாகத்தை எடுத்து வைக்காது. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அப்படிப்பட்டதா இருக்கு. பேசலாம். அல்லேலூயா. ஒன்றே ஒன்றுதான், ஒரு ஆசைப்படுங்க, அவர் கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் கூட இருந்தா என் வாழ்க்கையில எல்லா நலமும் கண்டிப்பாக என்ன செய்கிறோம், என் வீட்டுக்குள்ளாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.